எஸ்எஸ் நியூஸ் சேனலில் ஒளிபரப்பாகும் பிரபலங்களின் பேட்டி, அதில் அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அனைத்திற்கும் அவர்களே பொறுப்பு. அதற்கும் எஸ்எஸ் நியூஸ் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. விஜயும் அமித்ஷாவும் பேசியது பற்றி டெல்லியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. மேகதாது விஷயத்தில் கண்டிப்பாக ராகுல் காந்தி ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறார் என்று விஜய் கோபப்படுவதாக சில எம்பிக்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். சிஎம் பேசுனா வாயில கட்டின்னு வந்தாங்க பேனர் எல்லாம். பேசும்போது ஓடிட்டாங்களே பார்ட்டி ஃபண்ட் போது. இப்ப ஃபைலே இருக்குங்கிறாரு. சாதிக் என்பவர் மூலமாக எவ்வளவு முதல் குடும்பத்திற்கெல்லாம் சென்றது என்பதை பற்றி கோப்புகளுக்கெல்லாம் கூட காண்பித்தார் என்ற ரகசிய செய்தியை தங்களுடைய எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வினோத் பச்சையப்பன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் நடந்தது. இதை ஹெட் பண்ணது அமித்ஷா அவர்கள். இதோடைய துணைத் தலைவராக தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் இருந்தார். இந்த மீட்டிங்கில் என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கப்பட்டது அப்படின்றது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் வினோத். டெல்லி என்ன மெசேஜ் சொல்லுது சார் தமிழ்நாட்டுக்கு? ஒற்றுமையாக இருங்கள். நீர்ப்பாசனத்திற்கும் பாதுகாப்பிற்கும் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஒற்றுமையாக இருப்பதைத்தான் டீம் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆரம்பித்தார். அதில் அம்மையார் ஜெயலலிதா முதல் ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா ஸ்டாலின் முதல் இன்று விஜய் வரை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ரீஜனல் கான்ஃபரன்ஸ், சதர்ன், வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன், நார்த் என்று வச்சிருக்கிறார்கள். அதில் ஒரு 5 ஸ்டேட் 6 ஸ்டேட்டாக வச்சிருக்காங்க. ஈஸ்ட் நடக்கும்போது அங்கே போவாங்க. அது எல்லாம் முடிச்சுட்டு டிசம்பரில் பிரைம் மினிஸ்டர் டீம் இந்தியா கான்ஃபரன்ஸ் வைப்பார். 12 முறையாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கங்கே சால்வ் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் 6 மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த மீட்டிங்கினுடைய ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்தது. பொதுவாக மத்திய அரசாலிருந்து ஒரே ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், மாநில அரசாங்கங்களுக்கு ட்ரக் மெனேஜ் அதுதான் முக்கியம். அடுத்ததாக சைபர் செக்யூரிட்டி, அடுத்ததாக டிஜிட்டல் செக்யூரிட்டி. இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அரசியல்ல பரபரப்பா இருக்காது. ஆனால் பொதுமக்களுக்கும் சரி, கடந்த 10 வருடங்களாக இந்த டிஜிட்டலைசேஷன் பாப்புலர் ஆனதுலேருந்து இதுலேருந்து சில படங்கள்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டு 10 லட்சம் கோடியா கோடியா பணத்தை திருடின்னு போயிடுறாங்க ஆன்லைன்ல. அதெல்லாம் எப்படி சாபிக்கிறது, ஒரு ஸ்டாப் பண்றது? செக்யூரிட்டி த்ரெட் தான் முக்கியம். அதை தான் இன்னைக்கு அமித்ஷா அனைத்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், சீஃப் செக்ரட்டரி கிட்ட சொன்னதை தவிர சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் ட்ரக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட இதை எடுத்தார். ஆனால் அவருடைய அரசாங்கத்தினுடைய சமயத்தில் தான் அதிகமான போதைப்பொருள் வந்தது என்று நேற்று கூட தமிழக சட்டசபையில் விஜயும் விஜயனுடைய மந்திரிகளும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இது திமுகவிற்கு எதிராக வாக்களித்த 8 கோடி தமிழ் மக்கள், 1,40,80 லட்சம் பேருக்கு ஓட்டு கிடைத்த விஜய் அவர்கள் கிடைத்த சாதனையாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜயும் அமித்ஷாவும் பேசியது பற்றி டெல்லியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. விஜய் அவர்கள் கூட டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது, 7.1.8% எங்களுக்கு சதவீதத்தில் கொடுக்க வேண்டும் என 50% தரேன்னு சொல்றாரு அமித்ஷா தான். ஸோ அதெல்லாம் முடிச்சு பார்த்துருக்காங்க. எது இருப்பினும் முதன்முறையாக அரசாங்கத்திற்கு பதவியேற்ற பிறகு 108வது நாள்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 1 மணி நேரம் பேசியிருக்காரு. என்ன சார் பேசுனாங்க? எல்லாருமே அதை தான் கேட்கிறாங்க. அரசியல் தவிர எப்படி இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருட்கள் வருகிறது என்பதை பற்றி அமித்ஷா என்பவர் 7 வருடங்களாக 8 வருடங்களாக மத்திய உள்துறையில் அமைச்சராக இருக்கிறார். அமித்ஷா சொன்னது முழுக்க முழுக்க மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் எப்படி அரசாங்க பணத்தை வைத்துக் கொண்டு துஷ்பிரச்சாரம் செய்ததை தவிர, அராக்ல டாஸ்மாக்ல பணத்தை சம்பாதித்ததை தவிர, ட்ரக் மூலமாக அந்த சாதிக் என்பவர் மூலமாக எவ்வளவு முதல் குடும்பத்திற்கெல்லாம் சென்றது என்பதை பற்றி கோப்புகளுக்கெல்லாம் கூட காண்பித்தார் என்ற ரகசிய செய்தியை தங்களுடைய எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உண்மையா சார்? அப்ப இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? அசம்பிளிலேயே சொல்லியிருக்காரு சார் சீஃப் மினிஸ்டர். அது சார் 3 முக்கியமான கேஸை கோப்புகள்லாம் என் டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல சார்.
அது அதை வந்து எடுத்து மினிஸ்டர்ஸ் வச்சிடாதீங்கன்னு பத்தி சொன்னாரு. அது வந்து மினிஸ்டர்ஸ் பத்தி இருக்காந்தாலும் நேற்று விஜய் அவர்கள் காலையில் பேசியது, மாலையில் அமித்ஷாவை சந்தித்தது திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்களுக்கும் சரி, தலைவர் ஊழியர்லாம் எல்லாம் டிவிக்கு பக்கம் வந்துட்டாங்க. தலைவர்களுக்கெல்லாம் நிஜமாவே வயிற்றுல ஒரு பெரிய எரிச்சல் இருக்குதுங்க, வயிற்றெரிச்சல் இருக்குங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை முன்மக்கியத்தான் கொண்டு தான் முதலமைச்சர் இனி வரக்கூடிய வழக்குகளில் முன்னேற்றம் செய்வாரே தவிர KN நேருவோ அல்லது வேவா வேலுவை பற்றி அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார் விஜய் அவர்கள். காரணம் என்னன்னு கேட்டால் உதயநிதி தான் போக்கஸா இருக்கும் அந்த 3 கோப்புகள் என்னுடைய சந்தேகங்க. இது அப்படின்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் அசம்பிளியில இவ்வளவு எழுந்து நின்று என்ன பேச சொல்றீங்களா? இதே உதயநிதி வந்து சிஎம் பேசுன்னா வந்து வாயில கட்டின்னு வந்தாங்க பேனர் எல்லாம். அது என்னாச்சு? அது பேசும்போது ஓடிட்டாங்களே பார்ட்டி ஃபண்டுன்னும் போது இப்ப ஃபைலே இருக்குங்கிறாரு. கண்டிப்பாக அசம்பிளி செஷன் முடிந்த பிறகு இதனுடைய பூகம்பம் வெடிக்கும். அதற்கு அமித்ஷா போட்ட ஒரு சாம்பிராணி புகையும் இருக்கும் அதுல. சார், ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னன்னா விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போவாரு, காங்கிரஸை கழட்டி விட்டுருவாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அரசியல் ரீதியாக பார்த்தால் என்னை பொறுத்த மட்டும் சனாதன தர்மத்தை பற்றி அவர்கள் சொன்னதை பற்றி மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு விஜய் அவர்கள் திமுக அவர்கள் முன்வருமையானால் திமுகவுடன் போவார்கள். ஒன்னே ஒன்று கேட்கிறேன் வினோத், உங்களை நீங்க விஜயை பத்தி கேட்கறது ஆன்சர் நான் அடுத்தாட்டி வரேன். கடந்த 12 வருடங்களாகவே, குறிப்பாக 2021 முதல் 2026 வரை மு.க. ஸ்டாலின் மீது எடுத்த 15, 16 என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கோப்புகள் மீது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லாம் தடை விதித்திருந்தாலும், மணல் கொள்ளையில் துரைமுருகன் 8000 கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு ஒரு அறிக்கை இருந்தாலும், டாஸ்மார்க்ல 1000 கோடி வச்சிருக்காங்கன்னு இடி ரிப்போர்ட் இருந்தாலும், அரவிந்த் கெஜ்ரிவாலை மாதிரியும் மம்தா பானர்ஜி மாதிரியும் உத்தவ் தாக்கரே மாதிரியும் மத்திய அரசாங்கம் ஏன் மு.க. ஸ்டாலின் மீது ஓட விடல? அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? மம்தா பானர்ஜி கட்சி கொடுத்தாங்களா இல்லையா? அவருடைய மருமகன் அது அபிஷேக் பானர்ஜி அண்ணா மகனை பத்தி எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. அந்த மாதிரி திமுக ஏன் விட்டு வச்சாங்க? ஆக மொத்தம் திமுக கள்ள ஒரு அப்புல இருந்து இன்று வரை இருக்கிறது. ஆனா செந்தில் பாலாஜி இருந்தாரு சார், கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேல சிறையில இருந்தாரு. குடும்பம் பாலிங்களே. செந்தில் பாலாஜி யாருங்க? 8 கட்சியில இருந்து வந்தவர் தானுங்க. அவரு நாளைக்கு திமுக ஆட்டு பண்ணா பாஜக ஆட்டு பண்ணா யார் கேட்கறாங்க? தியாகம் பண்ணி அவர் சிறையில இருந்தாருன்னு சொல்லலாம் இல்லையா சார்? இவங்களுடைய மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த குடும்ப மன்னராட்சின்னு சொல்றாரு விஜய் அவர்கள். அந்த மன்னராட்சி சமாச்சாரத்தை வந்து இன்று கூட அவை குறிப்பிலிருந்து எடுக்கிறேன்னு சொன்னார். அந்த மன்னராட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு. ஆனாலும் இந்த மன்னராட்சி சமாச்சாரத்துல அந்த குடும்பத்தை வரக்கூடாதுங்க வினோத். நீ என்ன யாரோனா அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, குடும்பத்தை கை வைக்காது, அவ்வளவுதான் சார். அப்போ திமுக பாஜக கூட்டணி கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, அது நான் ஒத்துக்க தயாரா இல்லைங்க. அது மாதிரி வரவே இல்லை. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று தமிழ் வெற்றி கழகம் சொன்ன பிறகும் கூட சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி அவர்கள் கேவலமாக பேசிய பிறகு பாஜகவிற்கும் திமுகவிற்கும் உறவு வரவே வராதுங்க வினோத், வராது. அரசியல் ரீதியாக சைட்ல பண்ணி அப்ப பிஜேபி டிவிகேவோட அலையன்ஸ் வந்து நடக்கிறதுக்கான அவர் கொள்ளி எதிரின்னு சொல்லிட்டப்ப எப்படி வருவாரு? ஆக மொத்தம் இல்ல, இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அமித்ஷா முன்னாடி நடந்து வர்றாரு, பின்னாடி சிஎம் விஜய் அவர்கள் நடந்து வர்றாரு. இது எதையோ ஒரு விஷயத்தை குறிக்குதுன்னு எல்லாருமே பேசுறாங்க. அது தவிர துணைத் தலைவரா போட்டதை பத்தி கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு மரியாதை தருகிறது மத்திய அரசாங்கம். காரணம், நான் மத்திய அரசாங்கத்துடன் மோத மாட்டேன் என்று ராகுல் காந்தி எதிர்க்க டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னதையே பண்ணாங்க. அது தவிர பிரைம் மினிஸ்டர் கிட்ட 45 நிமிஷம் பேசினாங்க. எல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் திமுக பத்திரிகை பண்ணாங்களே தவிர 45 மினிட்ஸ் பேசினா. அதெல்லாம் நீ ஒரு நாள் அசம்பிளியில் சொல்லுவார் பாருங்க, என்னைக்கான ஒரு நாள் அசம்பிளி அவுத்து விடுவார் அதெல்லாம். ஏன்னா இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா, கனிமொழியை கைது செய்த போது மிக மிக துன்பப்பட்ட பாஜக அரசு, ஜஸ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் கருணாநிதி ஐயா கிட்ட பேசின பிறகு
அந்த அவளை ரிலீஸ் பண்ண முடியாத போயிடுச்சு. இருந்தாலும் 2Gல அவங்கள இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஆனால் சிதம்பரம் அவர்கள் தான் வேண்டும் என்றே ராஜாவையும் கனிமொழியும் காட்டி கொடுத்தார். சோனியா காந்தி சொன்னதன் பெயரில் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கிறதுனால இப்ப விஜய் உதயநிதி பக்கம் போயிட்டாலும் ஸ்டாலின் பக்கம் போயிட்டாலும் பயப்படுறாங்க. அதான் சிம்பிள் ஆக்டிங். அது தவிர நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வரேன். விஜய் அவர்களுக்கு இப்பொழுது உதவியை செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் டெல்லியில் விஜய் அவர்களுடைய கழுத்தை பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசாங்கத்தில் பதவி என்று கேட்டாலும் அது விஜயை சொன்னார் பதவி தரேன் பதவி தந்தார். ஆனால் விஜய் தந்த பதவிக்கு பிறகு வினோத் காங்கிரஸ்காரங்க கேட்கிறாங்க, எல்லா கோவிலையும் ட்ரஸ்டியா போடு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல சேர்மனா போடு, 2029 தேர்தலில் எனக்கு 50% சீட்டை கொடு, 20 சீட்டு கொடு எல்லாம் கேட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா கொடுன்னு ராகுல் காந்தி போன் பண்ணி கேட்கவே விஜய் அவர்கள் ஒத்துக்கொண்டு அவர் கொடுத்தாங்க. தன்னுடைய சீட்டை CV சண்முகம் ரிசைன் பண்ண சீட்டை தியாகம் செய்தது தமிழ் வெற்றி கழகம். ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியில உட்கார்ந்து உங்க SS நியூஸ் நேயர்களுக்கு ஒரு விசேஷ செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே புரியாது. உங்களுக்கு 5 MP சுதா, செந்தில், அந்த விஷ்ணு பிரசாத் போன்றவர்கள்லாம் பிரவீன் சக்கரவர்த்தியோட போயிட்டு எல்லா தூதுவரகத்துக்கும் ரவுண்ட் அடிக்கிறாங்க. டென்மார்க் தூதுவம், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர்லாம் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டுறேங்கிறாங்க. அப்ப விஜயனுடைய டியூட்டி என்ன? மாரி வில்சனுடைய டியூட்டி என்ன? அந்த கீர்த்தனாங்கிற லேடி மினிஸ்டருடைய டியூட்டி என்ன? அது காங்கிரஸ் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாரா விஜய்? அதுதான் விஜய்க்கு கோபம். இரண்டாவது, தமிழக சட்டமன்றத்தில் ஆதவ் அர்ஜுனா சொன்னார் அடுத்த பிரதமர் தமிழ்நாட்டில் இருந்து என்று. ஆனா இதே கான்ட்ரடிக்ஷன்ல பாருங்க, 2019 ராகுல் காந்தி தான் பிரதம அமைச்சர் என்று MK ஸ்டாலின் சொன்னார். அதை கான்ட்ரடிக்ஷன் பண்ற மாதிரி நேற்று மாலை ராஜேஷ்குமார் தமிழகத்தின் மந்திரியாக இருப்பவர் ராகுல் காந்தி பிரதமர் என்று சட்டசபையில சொன்னார். நான் கேட்டேன். ஆக மொத்தம் 2029 ராகுல் காந்தி தான். ஆனா விஜய் தான் பிரைம் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. பிரிஞ்சிடுச்சு. விஜய் அவர்கள் தான் வேட்பாளரா முன்னிலைப்படுத்தப்படுவார்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்றது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, எல்லா கட்சி ஊழியர்களுக்கும் கட்சி MLAக்களுக்கும் ஒரு உற்சாகப்படுத்துவதற்கு என்ன ஜெயலலிதா சொல்லலையா, கருணாநிதி சொல்லலையா, ஸ்டாலின் சொல்லலையா? தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அந்த மூப்பனார் தேவகவுடா எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சொல்றது 1995-96 அப்ப நான் தான் கேள்வி கேட்டேன் டெல்லியில ஐயா கருணாநிதி அவர்ல. அப்பதான் அவர் சொன்னார் என்னுடைய வயரை எனக்கு தெரியும்னு சொன்னாரு. ஸோ ஆக மொத்தம் ஊழியர்களை உற்சாகப்படுத்து. எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒன்னே ஒன்று சொல்றேங்க, இன்னைக்கு தேதியில விஜய் அவர்கள் 144 ஓட்டு நம்பிக்கை ஓட்டுல எப்படிங்க வாங்கினார் வினோத்? அந்த 144 நம்பிக்கை 24 தானே காங்கிரஸ் அவுத்து விட்டுறாருங்க அவரு. அந்த பயம் இருக்குதுங்க அவங்களுக்கு. இதே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் நேற்று ஏன் விஜயை சந்திக்கிறார்? நேற்றுக்கு முதல் நாள் டெல்லியில் ஏன் அவர் அமித்ஷாவை பார்த்தார்? துரை வைகோ ஏன் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் பார்க்கிறார்கள்? இந்த டீலிமிட்டேஷன்ல எங்களுக்கு ஓட்டு போடும் கேட்கறதுக்காக. ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க திமுக உள்பட. அப்போ இன்னைக்கு அதனால தான் விஜய் கூட தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு 7% நீங்க கீழே போகக்கூடாது, 50% வந்தா நாங்க ஒத்துக்கிறோங்கிற மாதிரி ஆஃப் பெல்ட்டி அடிச்சுட்டாரு அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஹி இஸ் கமிங் நியரர் டு தி பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான் தென்னக முதலமைச்சர் மீட்டிங்கில் நடந்த சாதனையாக நான் கருதுகிறேன். நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது அமித்ஷா அவர்கள் சில்லுகுரி சென்று அடைந்து விட்டு, அதாவது அங்க போயிட்டு இருக்காரு, தமிழகத்திலிருந்து அந்த வெஸ்ட் பெங்கால் பக்கம் போயிட்டு இருக்காரு. அவர்களுடைய ஒரு அணுகுமுறை மேகதாது விஷயத்தில் கண்டிப்பாக ராகுல் காந்தி ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறார் என்று விஜய் கோபப்படுவதாக சில எம்பிக்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அதை கண்டிப்பாக விஜய் அவர்கள் அமித்ஷாவிடம் தெரிவித்திருப்பார். விஜய் அமித்ஷா டிஸ்கஸ் பண்ணிப்பா, அரசியல் தான் பண்ணிருப்பாங்க, வேற என்ன பண்ணிருப்பாங்க? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே ஒரு எண்ணங்க, விஜயும் காங்கிரஸையும் கட் பண்ணி விட வேண்டும். கட் பண்ணுவாங்க, போ பார்த்துட்டு ரெண்டுத்தையும் பண்ணுவாங்க. அப்புறம் என்னன்னா ஆகட்டும். ஆனா விஜய்க்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு. விஜய் அரசியல்வாதி இல்லை என்று கொண்டார். ஒன்னே ஒன்று வினோத், 45 வருஷம் நான் நாடாளுமன்றத்தில் ரிப்போர்ட்டரா இருந்ததையும் கரஸ்பாண்டாக இருந்ததையும் பல ஆங்கில தொலைக்காட்சிகள் வருவதை தவிர
சபாநாயகர்கள் சோம்நாத் சாட்டர்ஜி, சிவராஜ் பட்டேல், ரவி ரே, ஜிஎம்சி பாலயோகி மற்றும் சுமிதா மகாஜன் போன்றவர்கள் அந்த பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டின்னு வச்சிருக்காங்க. அதுல என்ன தலைவராக போட்டாங்க, செயலாளர், உறுப்பினர் எல்லாம் பண்ணேன். அந்த அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், விஜய் அவர்கள் கையில் வேலுமணி போன்றவருடைய ஒரு ஆதரவை கையில் வைத்துக் கொண்டு இருப்பதனால் தான் காங்கிரஸை கட் பண்ணிடுவார், போடான்னு. ஏன்னா காங்கிரஸ் பண்றது அநியாயங்க, அயோக்கியத்தனம், அக்கிரமங்க. எப்படிங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும் அவர் அங்கேருந்து? பிரவீன் சக்கரவர்த்தி, இதே பிரவீன் சக்கரவர்த்தி தான் 2025 நவம்பர் டிசம்பர்ல திமுக அரசு கடங்கார அரசுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதை எதிர்த்து இதே மதிமுகவும் இதே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸை வேண்டுகோள் விடுத்தார்கள் ராகுல் காந்தியிடம், அந்த பிரவீன் சக்கரவர்த்தி கட்சியிலிருந்து எடுதுன்று. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப அதே பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப விஜய்க்கு ஆதரவா இருக்காரு. ரொம்ப தலைக்கு மேல போறாங்களே, எதுக்காக? எதுக்குங்க மன்டோக் சிங் அலுவாலியா கொண்டுடணும்? தமிழ்காரன் இல்லைங்களா சார்? ஒரு சர்தார்ஜியே சார் கொண்டுடணும். ஸ்டாலின் ரகுராம் ராஜனை போட்டாரு, எடப்பாடி பழனிசாமி சி ரங்கராஜனை போட்டாரு, விஜய் ஒண்டி எங்க நார்த் இந்தியனை போடணும் சார். மேகதாதுவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். காவிரி வாட்டர் லோயர் ரிப்பேரிங் ஸ்டேட்ஸ்க்கு தண்ணி வரணும், அதுல எந்த கண்டிப்பாக பண்ணியிருக்கிறார்கள். தவிர அந்த மேகதாது விஷயம் தவிர என்ன பொறுத்து மட்டும் நீட் தேர்வை பற்றி பேசியிருக்கிறார்கள். கண்டிப்பாக பெங்களூர் மெட்ரோவை ஓசூர் வரைக்கும் நீடிக்க வேண்டும் என்று விசாரிக்கிறார். அதுக்கு அமித்ஷா ஒத்துனுட்டாரு. என்ன டெவலப்மெண்ட் எது சொன்னாலும் சரி, நரேந்திர மோடி அவர்கள் எஸ் நிடுவாருங்க. வளர்ச்சி கர்நாடகா வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்களே சார். கர்நாடகா ஓசூர் பேர் காரியம் கொண்டுறாங்க, தர்மபுரி மட்டும் கொண்டுறாங்க. அதனால என்ன இருக்கு? அதை தவிர தென் மாநிலங்களில் நிதி செலவின சுயாட்சி அதிகாரம் தேவை என்பதை வற்புறுத்தி இருக்கிறார். அதைத்தான் நிர்மலா சீதாராமனிடமும் விஜய் அவர்கள் பேசினார். பிளஸ் முல்லை பெரியாருடைய ஹைட்டை 152 ஃபீட்டுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது வைகோ ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. வைகோவும் பார்த்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இவரும் சொல்லியிருக்காரு. பண்ண மாட்டாங்க. இன்னும் கேட்கறது ஒண்ணு இல்லையா? 7 கேட்டீங்கன்னா 2 பண்ணுவாருங்க. இப்ப நீட்டு பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் போகணும். ஏன் கருணாநிதியுடைய அரசாங்கமும் ஸ்டாலின் அரசாங்கமும் அம்மையார் ஜெயலலிதா அரசாங்கமும் விஜய் அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போகாத இருக்காங்க. எல்லாம் பார்லிமெண்ட்டே அட்டாக் பண்றாங்க. ஸோ நீட் இதெல்லாம் 7 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 2-3 ஒத்துப்பாரு, 2-3 ஒத்துக்க மாட்டாங்க. நீட் விலக்கு கொடுக்கப்படுமா சார்? விஜய் கோரி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்க மாட்டாங்க. சார் 12th எக்ஸாம் பேஸ் பண்ணி அட்மிஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சொல்லுவாங்க தவிர பண்ண மாட்டாங்க. ஒரு மாநிலத்தில் சட்டமாக்கிய பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு 7 கேஸ் போட்டுட்டு நளினி சிதம்பரம் தான் அப்பீல் ஆனாங்க அந்த ஃபார் தி காலேஜஸ். அதுல அந்த கேபிட்டேஷன் ஃபீ எடுக்கணும் தானே பண்ணியிருக்காங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா இது வெல்கம் சைனாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஃபினான்சஸ் ரிலேட்டடாக பேசியிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்ததுக்கப்புறம், ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தென் மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த நிதி இங்கேருந்து தான் 30% கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதனால ஃபினான்சஸில் ப்ராப்பரான ஒரு பகிர்வு இருக்கணும். ஸ்டாலின் அரசாங்கத்தின் போது பழனிவேல் தியாகராஜரும் தங்கம் தென்னரசும் பண்ணியிருக்கிறார். அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல மாரி வில்சன் சொல்லுவார். கண்டிப்பாக அதற்கு நிர்மலா சீதாராமன் பதில் கொடுப்பார் என்று தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இப்ப ப சிதம்பரத்துக்கும் நிர்மலா சீதாராமன் கிட்ட எல்லாம் கூட உங்களுக்கு அட்வைஸ் வாங்கிட்டு பட்ஜெட் போட்டாங்க. நல்ல பட்ஜெட்டா பட்ஜெட் போட்டுட்டு அப்புறம் இப்ப சிதம்பரமே ஒதுங்கிட்டாருங்களே. ஏன்னா அவருக்கு சிதம்பரத்துக்கு எதிர்த்த ஆளுங்க தானே இப்போ டிஎன்சிசி பிரசிடென்டா வந்திருக்காரு. விஸ்வநாதனை போட்டு நடுவில் விஸ்வநாதனே எடுத்துருவாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. ஏன்னா அவருக்கு மேல ஊழல் புகார் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி சட்டசபையிலே சொல்றாரு அவர் ஸோ இதை வைத்து பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் தமிழ் வெற்றி கழக அரசுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும் என்றால் அந்த 144 மெயின்டைன் பண்ணுவாங்க. அதிமுகவில் இருப்பதை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் வச்சாலும் சரி, இல்லாட்டும் சரி கட் பண்ணி விட்டுருவாங்க. விடுதலை சிறுத்தைக்கு இருக்குதா இல்லையா கட் பண்ணி விட்டுருவாங்க என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. சார் அப்ப இங்க மெஜாரிட்டி அஃபெக்ட் ஆகாதா சார்? அப்ப தமிழ்நாடு அசெம்பிளில அஃபெக்ட் ஆகாது. அஃபெக்ட் எப்படி அவங்க 144 அவங்க நம்ம காங்கிரஸும் விசிக்கும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட நம்பர்ஸ் குறையும்ல அவங்களுக்கு. அது வேலுமணி கொண்டு வர மாட்டாரா சார்? வேலுமணி தரப்புல இருந்து இப்ப அங்கேயும் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு இல்ல சார்? ஒண்ணுமே வேணாம். எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அவுட் சைட் சப்போர்ட் அதுக்கான முயற்சிகள். ஏன்னா வாக் அவுட் பண்ணும்போது எங்க திமுகவோட போல அவரு சண்டைக்காரன் காலில் விழுந்து சாட்சிக்காரன் காலில் விழுந்துட்டு அவர் நேர விஜய் கிட்ட போயிட்டு முடிச்சிருந்தாங்க. அவ்வளவுதான். என்ன
இருக்க சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு விஜய் அசைக்க முடியாதுங்க. பொதுமக்கள் திமுகவிற்கு எதிராக இருக்கிறார்கள். அப்ப அடுத்த 5 வருஷமும் விஜய் தான் இருப்பாருன்றீங்களா சார்? அடுத்த 10 வருஷம் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய அப்ரோச் பாத்தீங்கன்னா. அதாவது இந்த 5 இயர்ஸ் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த 5 இயர்ஸ் டர்ம். ஆமா, நேத்து பாருங்க விஜய் நேத்து சொல்லிட்டாரு பாருங்க, வரக்கூடிய நகராட்சி தேர்தலில் நீ வின் பண்ணி பாருங்கிறாரு. எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. சோ உள்ளாட்சி தேர்தல் அப்ப அதிக சீட்டுகளை வந்து தாவேக கைப்பற்றணும்னு நினைக்கிறீங்களா சார்? இது போக போக தான் தெரியுங்க. ஏன்னா இது வரைக்கும் பொதுமக்களிடையே ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கிறது. நேற்று எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. 3rd சைல்டு வரும்போது உங்களுக்கு ஃபுல் இயர் லீவ் கிடைக்கலாம்னு சொல்றாரு. அதெல்லாம் புது புது திட்டம் வர்றதுனால கண்டிப்பாக பொதுமக்கள் அந்த விஜய் மீது இருக்கிற மோகத்தை இன்னும் விடமாட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வினோத், எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி சார்.